இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா நூலிலிருந்து வாசகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இன்று இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடிதான் உன் வாழ்க்கை இருக்கும். அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டும் அல்ல, அது நம் செயல்களின் வெளிப்பாடு. இறைவனின் அருள் நம் இதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருக்கும் போது நம் வார்த்தைகள் கனிவாகவும் நம் செயல்கள் இரக்கமாகவும் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுகிறதாம். உண்மையான அன்பு எப்போதும் தன்னை மட்டும் தேடாமல் பிறரின் நலனையும் நாடுகிறது. இறைவன் நம்மை அன்பில் வாழ அழைத்திருக்கிறார். நம் செயல்கள் அன்பின் அடிப்படையில் அமையும் போது அவை கிறிஸ்துவின் சாட்சியாக உலகில் ஒளிரும். அன்போடு வாழும் வாழ்க்கை மட்டுமே நிலையான மகிழ்ச்சியையும் இயேசுவின் சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையும் பிள்ளைகள் வாழ்க்கையில் வளமையையும் கொண்டு வரும். அதனால்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளை இதுவே, நான் உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொள்ளுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல்களில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பால் நிரம்பிய உங்கள் இதயம் இயேசுவின் சாயலை உலகிற்கு காட்டும். அத்தகைய வாழ்க்கை என்றும் அழியாத பலனை தரும். நண்பர்களே, சரி, இன்றைய முதல் வாசகத்தின் சிந்தனை என்ன? உலகம் தற்காலிக நிறைவைத்தான் தரும். இயேசு மட்டுமே உண்மையான நிரந்தர நிறைவை, அதாவது கம்ப்ளீட்னஸை தர முடியும். தாகமாக இருப்பவர்களே வாருங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். இந்த தாகம் வெறும் தண்ணீருக்கான தாகம் என்றா நினைக்கிறீர்கள்? அல்ல நண்பர்களே, அன்பிற்கான தாகம், அமைதிக்கான தாகம், மகிழ்ச்சிக்கான தாகம், அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான தாகம். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் அர்த்தமும் என் வாழ்க்கையில் இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இயேசுவிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். பல நேரங்களில் இந்த தாகத்தை உலகத்தில் தீர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் நம்மிடம் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தாகத்தை தீர்த்துவிட்டு நம்மை ஏமாற்றுகிறார்கள், பொழுதுபோக்காக நினைக்கிறார்கள், இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறார், நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் என்று. இறைவன் எதையும் விற்கவில்லை, எதையும் நம்மிடம் கேட்கவில்லை, நம்மை அழைக்கிறார், அவ்வளவுதான். வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாம் அவரிடம் செல்ல வேண்டும். ஒருவருக்கு மிகுந்த தாகம் இருக்கிறது, ஆனால் அவர் கடல் நீரை குடிக்க ஆரம்பிக்கிறார். குடிக்க குடிக்க தாகம் இன்னும் அதிகமாகிறது. அதே போல உலகத்தின் சில இன்பங்கள் நம் உள்ளத்தின் வெறுமையை நிரப்பும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவற்றை அதிகமாக தேட தேட மன நிறைவு இன்னும் தூரமாக போகிறது. இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான் அதிகமாகிறது. இயேசுவின் அன்பு மட்டும் கடல் நீர் போல அல்ல நண்பர்களே, அது ஒரு உயிர் தரும் நீர் ஊற்று. அதை குடிப்பவர் மீண்டும் தாகமே அடைய மாட்டார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறேன்? அது எனக்கு உண்மையான மனநிறைவை தருகிறதா? இன்று ஆண்டவரிடம், இயேசுவிடம் அவரின் அழைப்பை கேட்டு நான் ஆண்டவரே உம்மிடம் வருகிறேன் என்று பதில் சொல்ல தயாராக இருக்கிறேனா? உலகம் பல வாக்குறுதிகளை தரும், ஆனால் இயேசு மட்டுமே நிறைவை தருகிறார் என்று புரிந்து கொண்டேனா? ஆண்டவரே, உலகத்தில் அல்ல, உம்மிலேயே என் மனநிறைவை நான் தேட கற்றுக்கொடுங்கள் என்று கேளுங்கள். என் ஆன்மாவின் தாகத்தை உமது அன்பால் தீர்த்து உம்மோடு வாழும் மகிழ்ச்சியை எனக்கு தாரும் இயேசுவே என்று கேளுங்கள்.
ஆண்டவரிடம் கேளுங்கள். இன்று 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து தன்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே அவர் படைத்ததுதான். நாமும் இயேசு உருவாக்கியவர்கள்தான். நாம் ஒரு நாளும் அவரிலிருந்து பிரிந்து போக முடியாது. அப்படி பிரிந்து சென்றால் நாம் வாழ முடியாது. எப்படி தன்னுடைய மரத்திலிருந்து பிரிந்த கிளை செழிப்பாக இருக்காதோ, தண்ணீர் கிடைக்காமல் பட்டு போகுமோ, அதே போல நம் வாழ்க்கையும் பட்டு போகும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? உன்னிடம் இருப்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை இயேசுவிடம் ஒப்படைத்தால் அது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லுகிறார். சீடர்கள் சொன்னார்கள், மக்களை அனுப்பிவிடுங்கள், நம்மிடம் அவர்களுக்கு கொடுக்க உணவு இல்லை என்று. ஆனால் இயேசு சொன்னார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. சீடர்கள் தங்களிடம் இருந்த இல்லாமையை, குறையை மட்டுமே பார்த்தார்கள். எங்களிடம் வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன இயேசுவே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அவர்கள் கையில் இருந்த குறைவை காணவில்லை. அவர்கள் இறைவனிடம் ஒப்படைக்க தயாராக இருந்ததை, அந்த மனநிலையைதான் பார்த்தார். அந்த சிறிய காணிக்கையை, வெறும் அந்த 5 அப்பம் 2 மீன்களை தொட்டு ஆசிர்வதித்து ஜெபித்து 5000 பேரின் பசியை தீர்த்தார். அது மட்டுமல்ல, பசியை தீர்த்ததோடு மட்டும் நிற்காமல் 12 கூடைகள் நிறைய மீதமும் எடுத்தார். ஆம் நண்பர்களே, இதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்சத்தை அன்றாடம் குடும்பமாய் அமர்ந்து ஜெபித்து ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். அவரிடம் மனந்திறந்து பேசுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் இப்படியாக நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களிடம் இருப்பதோ இவ்வளவுதான். இதை நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் குடும்பமாய் ஜெபிக்கிறோம், ஜெபமாலைகளை சொல்லுகிறோம். நீரே எங்களை ஆசிர்வதித்து எங்கள் தேவைகளை சந்திக்க உதவி புரிய வேண்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் நன்மைக்குரிய மாற்றங்களை வாழ்வில் காண்பீர்கள். ஒரு தாய் அன்போடு சொல்லும் ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு நண்பர் செய்யும் ஒரு சிறிய உதவி, ஒரு ஏழைக்கு கொடுக்கப்படும் ஒரு சின்ன உணவு, இவை நமக்கு சிறியதாக தோன்றலாம். ஆனால் இயேசுவின் கைகளில் அவை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் பெரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றன. இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வோம், என்னால் என்ன முடியும், என்னிடம் ஒன்றுமில்லையே என்று. ஆனால் இயேசு கேட்பது, உன்னிடம் இருப்பதை என்னிடம் கொண்டு வருவாயா என்று. நம் நேரம், நம் திறமை, நம் அன்பு, நம் ஜெபம், நம் சிறிய உதவி, இவை அனைத்தும் இயேசுவின் கைகளில் அற்புதங்களை செய்யும் கருவிகளாக மாறும். நண்பர்களே, என்னிடம் இருப்பது சிறியது என்று நினைத்து நல்லதை செய்ய நான் தயங்குகிறேனா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அதை உமது கைகளில் ஒப்படைக்கும் விசுவாசத்தை, ஜெபிக்கும் மனதை எனக்கு தாரும். என் வாழ்க்கை பலரின் பசியையும் துயரத்தையும் நம்பிக்கையின்மையையும் போக்கும் உமது கருவியாக மாற அருள் புரியும். என்னை ஆசிர்வதித்து உயர்த்தி வையும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எனது விருப்பத்தையும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர். இயேசுவே, என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நீர் இரக்கமும் கனிவும் உள்ளவராய் இருக்கும்படியாய் மன்றாடுகின்றேன். நாங்கள் செய்த பாவத்தை எங்களை விட்டு தூரத்தில் போடும்படியாய் ஜெபிக்கின்றேன். எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருக்கும்படியாய் மன்றாடுகின்றேன். நீர் பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். எங்களுக்கும் நன்மை செய்து எங்கள் குடும்பத்தின் மீது நீர் இரக்கம் காட்டும்படியாய் ஜெபிக்கின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எங்களுக்கும் குறைவில்லாமல் இது நாள் வரை உணவு தந்த, உடை தந்த, உறைவிடம் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விருப்பத்தையெல்லாம் நீர் அறிவீர். ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவே,
ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். இயேசுவே, தேவை என்று எங்களுக்கு வரும்போது உண்மையாய் நாங்கள் ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க நாங்கள் எத்தனிக்கும் போது உடனே நீர் ஓடிவந்து எங்கள் அருகில் நின்று எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நீதியுடையவர், உமது செயல்களெல்லாம் இரக்கமுடையவை. எங்கள் வாழ்விலும் நீர் இரக்கமுடையவராய் தயவுடையவராய் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.